நான் ஒரு 18 வயது பெண். என் பெற்றோர்கள் நான் குழந்தையாக இருக்கும்போதே இறந்துவிட்டார்கள். நான் போக வேறு இடமின்றி தெருவில் அலைந்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு மனிதரின் பார்வை என் மீது விழுந்தது. அவர் என்னை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து சென்று வேலைக்கு வைத்துக் கொண்டார். அவர் தனியாகவே வாழ்ந்து வந்தார். இரவு நேரங்களில் ஒரு சிறுவனை தனது அறைக்கு அழைத்து செல்வார். அறைக்குள்ளிருந்து விசித்திரமான ஒலிகள் கேட்கும். காலையில் அந்த சிறுவன் காணாமல் போய்விடுவான். இதை அறிய நான் ஒரு நாள் அவரது அறையில் ஒளிந்து கொண்டேன். அங்கு நான் கண்ட காட்சிகளால் பயந்து அலறிவிட்டேன். ஏனென்றால் என் பெயர் ஷில்பா. மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன். என் பெற்றோர்கள் தினமும் சண்டையிட்டுக் கொள்வார்கள். ஒரு கீழ்மட்ட குடியிருப்பில் வளர்ந்தேன். சிறிது வயதான போது என் தாய் தந்தை இருவரும் இறந்துவிட்டனர். நான் வாழ்ந்த வீடு வாடகை வீடு. என் பெற்றோர் இறந்ததும் வீட்டுக்காரர் என்னை வெளியே துரத்திவிட்டார். தெருக்களில் அலைந்தேன். உணவுக்காக குப்பைகளில் தேடினேன். அப்போது அங்கு ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து 35 வயதுள்ள ஒரு மனிதர் இறங்கினார். அவரை அந்த ஊரிலெல்லாம் செட்டியார் என்று அழைப்பார்கள். அவர் என்னை பார்த்தார். நான் மிகவும் பயந்தேன். நான் அனாதையாகிவிட்டேன். யாரோ ஒரு கெட்டவர் கையில் சிக்கிவிடுவேனோ என்று அஞ்சினேன். அவர் என்னிடம் வந்து, "உனக்கு பசிக்குதா?" என்று கேட்டார். எனக்கு மிகவும் பசியாக இருந்தது. எனவே தலையாட்டினேன். பசியை விட பெரிய எதிரி வேறு யாரும் இல்லை. அவர் சொன்னார், "எனக்கு என் வீட்டில் வேலைக்கு ஒரு பெண் தேவை. நீ என் வீட்டில் வேலை செய்வாயா?" என்றார். இதை கேட்டு நான் ஆச்சரியமடைந்தேன். அவர் என்னை அறிந்து கொள்ளாமலேயே வீட்டில் வேலைக்கு அழைகிறாரே என்று நான் யோசனையில் ஆழ்ந்ததை பார்த்து, "பயப்பட வேண்டாம்" என்றார். நான் சொன்னேன், "சரி, நான் வேலை செய்ய தயார். ஆனால் நீங்கள் என்னை பற்றி எதுவும் கேட்கவில்லையே" என்று கூற, "சரி, உன் விபரத்தை சொல்" என்றார். நான் என்னை பற்றி எல்லாவற்றையும் சொன்னேன். எனக்கு வீடு கூட இல்லை என்பதும் சொன்னேன். ஏன் இவ்வளவு விபரங்களை இந்த தெரியாதவரிடம் சொன்னேன் என்று எனக்கே புரியவில்லை. ஒருவேளை என் நிலைமை மிகவும் கடினமாகிவிட்டதால் அறியாதவரிடமும் நம்பிக்கை வைக்கத் தொடங்கிவிட்டேன். அவர் சொன்னார், "பரவாயில்லை, வா, இனி நீ என் வீட்டில்தான் இருக்க வேண்டும். உனக்கு உணவு மற்றும் வேலை எல்லாம் அங்கேதான்" என்றார். நான் அவருடைய காரில் ஏறினேன். அவர் என்னை ஒரு துணிக்கடைக்கு அழைத்து சென்று சில ஆடைகள் வாங்கித் தந்தார். அழகான ஆடைகள். என் ஆடைகள் எல்லாம் கிழிந்து போனவை. பிறகு அவர் என்னை ஒரு பார்லருக்கு அழைத்து சென்றார். "இவள் தோற்றத்தை சரி செய்து தாருங்கள்" என்றார். பார்லரில் உள்ள ஆட்கள் என்னை குளிக்க சொன்னார்கள். நான் புது ஆடைகள் அணிந்தேன். கண்ணாடியில் என்னை பார்த்தபோது நான் மிகவும் அழகாக இருந்தேன். முதலாளியுடன் அவரது பெரிய வீட்டிற்கு சென்றேன். அவர் தனியாகவே வாழ்ந்து வந்தார். பிறகு அவர் எனக்கு தன் வேலையை விளக்கி கூறினார். தங்குவதற்கு ஒரு பெரிய அறையும் கொடுத்தார். இரவு உணவுக்கு பிறகு அவர் எங்கோ வெளியே சென்று விட்டார். பிறகு ஒரு சிறுவனுடன் திரும்பி வந்தார். அவனை அறைக்குள் அழைத்து சென்றார். எனக்கு இது வித்தியாசமாக இருந்தது. ஆனால் நான் தூங்க சென்றேன். திடீரென விசித்திரமான ஒலிகள் கேட்டன. நான் தூக்கம் கலைந்து விழித்தேன். அந்த ஒலி எங்கிருந்து வருகிறது என்று பார்க்க எழுந்தேன். ஆனால் நான் அதிர்ச்சி அடைந்தேன். அந்த ஒலி முதலாளியின் அறையிலிருந்து வந்து கொண்டிருந்தது. நான் மீண்டும் என் அறைக்கு சென்றேன். முதலாளியுடன் வாழ்ந்ததால் நல்ல உடை, நல்ல உணவு, நல்ல வாழ்க்கை கிடைத்தது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஒரு கனவுகளில் மூழ்கினேன். காலையில் எழுந்து என் வேலையை தொடங்கினேன். முதலாளியின் அறை பூட்டியிருந்தது. அவர் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் அறையிலிருந்து வெளியே வந்தபோது நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன். நேற்று இரவு அவருடன் அறைக்கு சென்ற பையன் திரும்பவே இல்லை. முதலாளி என்னிடம் கூறினார், "நீ வீட்டை சுத்தம் செய், உணவு தயார் செய், எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்" என்றார். ஆனால் என் அறை மற்றும் அடித்தள அறைக்கு எப்போதும் வரக்கூடாது. என் அறையை நானே சுத்தம் செய்து கொள்கிறேன் என்றார். நான் எல்லா வேலையையும் செய்தேன். அவர் அறையை தவிர அடித்தள அறை எப்போதும் பூட்டியே இருக்கும். முதலாளி பகலில் வேலைக்காக வெளியே சென்றார். அவரது அறை பூட்டியிருந்தது. மாலையில் அவர் திரும்பி வந்தார். இரவு உணவு தயாரானதும் நான் அவரை அழைத்தேன். உணவு பரிமாறிய போது அவர் கூறினார், "நீ மிகவும் நன்றாக சமைக்கிறாய்." இதை கேட்டு நான் முகம் மலர்ந்தேன். உணவுக்கு பிறகு அவர் மீண்டும் வெளியே சென்று வேறொரு பையனை அழைத்து வந்தார். அவனை அறைக்குள் அழைத்து சென்றார். நான் தூங்க சென்றேன். ஆனால் இன்றும் திடீரென என் கண்கள் விழித்தது. அதே விசித்திரமான ஒலிகள். ஏனோ என் இதயம் வேகமாக அடித்து கொண்டது. பின்பு காலையில் நான் விரைவாக எழுந்து வேலையை தொடங்கினேன். அந்த பையன் திரும்ப வருகிறாரா என்பதை பார்க்க வேண்டும் என்றிருந்தது. ஆனால் முதலாளி மட்டுமே தனியாக வெளியே வந்தார். பையன் மீண்டும் காணாமல் போய்விட்டான். ஏன் தினமும் ஒரு பையனை அறைக்குள் அழைத்து சென்று தனியாகவே வெளியே வருகிறார்? அந்த பையன்கள் எங்கே போகிறார்கள்?
என் முதலாளி ஏதேனும் தவறான செயல் செய்கிறாரா? நான் அவரிடம் கேட்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் பயத்தால் மௌனமாக இருந்தேன். இது எனது புதிய வேலை. அவர் என்னை வெளியே தள்ளிவிட்டால் நான் என்ன செய்வேன்? ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரிந்தது. அவர் எப்போதும் என்னை கெட்ட விதத்தில் பார்க்கவில்லை. அவர் எப்போதும் ஆண் குழந்தைகளையே தன்னுடன் அழைத்து செல்கிறார். இது தினசரி நிகழ்வாக மாறியது. ஒரு பையன் அறைக்குள் செல்கிறான். பிறகு விசித்திரமான ஒலிகள் கேட்கின்றன. பின் அந்த பையன் காணாமல் போகிறான். நான் இந்த விஷயத்தால் உள்ளூரமாக மிகவும் பாதிக்கப்பட்டேன். ஆனால் நான் இன்னும் ஒரு சிறிய பெண். நான் என்ன செய்ய முடியும்? நான் அவர்களுடன் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்ந்தேன். அவர்கள் அடிக்கடி என்னை வெளியே அழைத்துச் செல்வார்கள். வெளியில் நல்ல உணவு வாங்கி கொடுப்பார்கள், துணிகளும் வாங்கி கொடுப்பார்கள். ஒரு நாள் அவர் எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தார். அவர் சொன்னார், நான் வெளியே போகும்போது மிகவும் சிரமப்படுகிறேன். உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால் சொல்ல முடியவில்லை. அதனால் அந்த செல்போனை என்னிடம் வைத்துக்கொள்ளச் சொல்லி கொடுத்தார். இது என் வாழ்க்கையின் முதல் மொபைல் ஃபோன். ஆனால் ஒவ்வொரு நாளும் இப்படி குழந்தைகள் காணாமல் போவதை நான் பார்த்தேன். ஒரு வகையான சத்தம் கேட்டது. என்ன சத்தம் என்று தெரியவில்லை. இப்போது என் சந்தேகம் மிகவும் அதிகமாகிவிட்டது. நான் நினைத்தேன், இப்போது மௌனமாக இருப்பது பாவத்துடன் இணைந்திருப்பதாகும். நான் மனதிற்குள் நினைத்தேன், குழந்தைகளுடன் ஏதோ ஒன்று நிச்சயமாக நடக்கிறது. அவர் குழந்தைகளுடன் ஏதாவது தவறு செய்து அவர்களை கொன்று விடுகிறார்கள். குழந்தைகள் இப்படி காணாமல் போக முடியாது. இப்படியே நீடித்தால் நகரத்தின் அனைத்து சிறுவர்களும் மறைந்து விடுவார்கள். இப்போது நான் முடிவு செய்தேன், இந்த ரகசியத்தை கண்டுபிடித்தே தீருவேன். ஏதாவது தடயம் கிடைத்தால் நான் போலீசிடம் சொல்லிவிடுவேன். இதுவரை ஆசையில் சிக்கிக்கொண்டு நான் இதையெல்லாம் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் முதலாளி என்னை மிகவும் ஆடம்பரமாக வைத்திருந்தார். நான் மெதுவாக முதலாளியின் நம்பிக்கையை பெற்றேன். ஒரு நாள் நான் அவரிடம் சொன்னேன், முதலாளி, நீங்கள் உங்கள் அறையை ஏன் நீங்களே சுத்தம் செய்கிறீர்கள்? நீங்கள் அறையில் இருக்கும்போது எனக்கு சரியாக இல்லை. நீங்கள் அறையில் இருக்கும்போது என்னை அழைத்து கொள்ளுங்கள். நான் சுத்தம் செய்து விடுகிறேன். இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை. நான் எதையாவது திருடிவிடுவேன் என்று நினைக்க வேண்டாம். முதலாளி, நீங்கள் என்னை ஆதரித்து என் வாழ்க்கையை மாற்றிவிட்டீர்கள். நான் உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் என்று அவரிடம் அன்பாக பேசினேன். முதலாளி என் வார்த்தைகளை கேட்டு சொன்னார், அப்படி எதுவும் இல்லை. சரி, நாளை காலை நான் என் அறையில் இருந்தால் நீ என் அறையை சுத்தம் செய்துவிடு என்றார். இப்போது எனக்கு அவரது அறையை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவரது அறையில் என்ன மாயம் இருக்கிறது? இதனால் குழந்தைகள் காணாமல் போகிறார்கள். முதலாளியை ஏமாற்ற நான் எந்த எண்ணமும் கொள்ளவில்லை. ஆனால் குழந்தைகளுடன் இப்படி தவறாக நடந்து கொள்வது சரியல்ல. என் மனதில் உண்மை நிரம்பியிருந்தது. நான் காலையில் அவரது அறைக்குள் சென்றபோது அவரது அறை மிகவும் பெரிதாக இருந்தது. தூங்குவதற்கு ஒரு பெரிய படுக்கை இருந்தது. ஆனால் அறையின் நடுவில் ஒரு விசித்திரமான மேஜை இருந்தது. அதில் ஒரு மெத்தை இருந்தது. யாராவது அதில் படுக்க வைப்பார்கள் போல் தோன்றியது. எனக்கு அறையிலிருந்து வெளியேற ஒரு கதவு மட்டுமே தெரிந்தது. நான் அங்கு உள்ள அனைத்தையும் சுத்தம் செய்தேன். வீட்டை நன்றாக சுத்தம் செய்த பிறகு குளியல் அறையை சுத்தம் செய்ய முதலாளியின் அனுமதி கேட்டேன். முதலாளி அனுமதி கொடுத்ததும் நான் அறைக்குள் சென்றேன். அங்கு சென்று நான் அதிர்ந்து போனேன். ஏனென்றால் மிகவும் அழகான குளியலறை. ஆனால் அங்கு வேறு எந்த கதவும் இல்லை. நான் வேலையை முடித்துவிட்டு முதலாளியை பார்த்து சிரித்தேன். பிறகு வெளியே வந்தேன். முதலாளி என்னை நம்பிவிட்டார். எனது மனதில் என்ன நடக்கிறது என்று அவருக்கு தெரியாது. இப்போது நான் முடிவு செய்தேன், எப்படியாவது முதலாளியின் அறைக்குள் நுழைந்து அவரது ரகசியத்தை கண்டுபிடிப்பேன் என்று. இது ஒரு சாத்தியமற்ற வாய்ப்பாக இருந்தது. ஏனென்றால் அவர் அறையில் இருக்கும்போது மட்டுமே நான் உள்ளே செல்ல முடியும். அவர் குழந்தையை அழைத்து வரும்போது நான் கதவை திறக்க வேண்டும். உள்ளே என்ன நடக்கிறது என்பதை பதிவு செய்யலாம். ஆனால் முதலாளி மொபைலை பார்த்துவிட்டால் அவர் என்னை கொன்று விடுவார். எனக்கு புரியவில்லை. எனக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்த ஒருவரை ஏமாற்றுவதா வேண்டாமா? ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு உயிரோடு இருக்கும் குழந்தை என் கண் முன்னால் காணாமல் போய்க் கொண்டிருந்தது. போலீசிடம் சொன்னால் போலீஸ் விசாரிக்கும், குழந்தைகள் காணாமல் எங்கே போகிறார்கள் என்று. ஆனால் போலீஸ் என்னை போன்ற ஒரு ஏழை பெண்ணின் வார்த்தையை ஏற்றுக்கொள்வார்களா? ஒரு நாள் நான் முதலாளியிடம் சொன்னேன், முதலாளி, நான் இன்று இரவு உங்கள் அறையில் தூங்கலாமா? முதலாளிக்கு என் வார்த்தையை நம்ப முடியவில்லை. அவர் என்னை வியப்புடன் பார்த்தார். நான் சொன்னேன், இன்றுதான் என் அம்மா இறந்து போனார்கள். அதனால் என் மனநிலை மிகவும் கவலையாக இருக்கிறது. நான் உங்களை என் தாய் தந்தை போலதான் நினைக்கிறேன். நான் கீழே தூங்குவேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கூறினேன். முதலாளிக்கு என் வார்த்தையை நம்பவே முடியவில்லை. அவர் என்னை வினோதமான பார்வையால் பார்த்தார்.
நான் கீழே படுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நான் இன்றிரவு தனியாக தூங்க விரும்பவில்லை. முதலாளியை நம்ப வைப்பதற்கு என் கண்களில் கண்ணீர் வரவும் நான் செய்ய வேண்டியிருந்தது. அவர் என் வார்த்தையை நம்பினார். அவரது அறைக்குள் செல்லவோ அல்லது மொபைலை மறைக்கவோ எனக்கு எந்த வழியும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவர் எப்போதும் அறையை பூட்டிவிட்டு சாவியை தன்னிடமே வைத்திருப்பார். முதலாளி சொன்னார், சரி, கீழே படுக்கை விரித்து தூங்கு என்று கூறினார். ஆனால் அவர் மிகவும் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தார். அவரே நம்பவில்லை தன்னால் இப்படி ஒப்புக்கொண்டதை. ஏனென்றால் அவர் தனது அறைக்கு வேறு யாரும் வரவேண்டாம் என்று விரும்பினார். கண்ணீரை பார்த்து அவர் ஒரு இரவு தனது அறையில் தங்க அனுமதி கொடுத்தார். நான் என் கண்ணீரை துடைத்து என் படுக்கையை முதலாளியின் படுக்கையின் பக்கத்தில் விரித்தேன். நான் படுத்தவுடன் தூங்குவது போல நடிக்க ஆரம்பித்தேன். முதலாளி வெளியே செல்வதற்காக கதவு திறக்கும் சத்தம் கேட்டபோது நான் பார்த்தேன். அவர் ஒரு சிறுவனை அழைத்து வந்திருந்தார். அந்த சிறுவனை உட்கார வைத்துவிட்டு முதலாளி என்னிடம் வந்தார். நான் தூங்குவதாக நினைத்தார். பிறகு அவர் மீண்டும் அந்த சிறுவனிடம் சென்றார். முதலாளி தனது லேப்டாப்பில் ஏதோ செய்தார். ஒரு விசித்திரமான ஒலி அங்கிருந்து வந்தது. இப்போது எனக்கு புரிந்தது. அந்த ஒலி லேப்டாப்பிலிருந்து வந்தது. பிறகு அவர் ஏதோ ஒன்றை எரித்தார். அதன் புகை அறை முழுவதும் பரவியது. சிறிது நேரத்தில் நான் உணர்விழந்தேன். காலையில் என் கண் திறந்தபோது முதலாளி படுக்கையில் படுத்திருந்தார். அந்த சிறுவன் மேஜையின் மீது பாதுகாப்பாக கிடந்தான். நான் அமைதியாக படுத்திருந்தேன். அவர் அந்த குழந்தையுடன் என்ன செய்கிறார் என்று பார்க்க விரும்பினேன். காலை 7 மணி அளவில் அவர் குழந்தையை எழுப்பி ஜன்னலின் அருகே அழைத்துச் சென்றார். நான் இதுவரை அதை ஒரு கண்ணாடி என்று நினைத்திருந்தேன். ஆனால் அது ஒரு கதவு. அவர் அங்கிருந்து குழந்தையை வெளியே அழைத்துச் சென்று யாரிடமோ ஒப்படைத்து விட்டார். ஒருவேளை அந்த குழந்தையின் பெற்றோர்களாக இருக்கலாம். பெற்றோர்கள் கைகூப்பி அவரை வணங்கினார். பிறகு அங்கிருந்து சென்றுவிட்டனர். அவர்கள் போன பிறகு நான் எழுந்தது போல நடித்தேன். முதலாளியிடம் சொன்னேன், நான் இவ்வளவு நேரம் என்றும் தூங்கியதில்லை. ஆனால் ஏனோ என்று என் தூக்கம் கலையவில்லை என்றேன். முதலாளி புன்னகைத்துச் சொன்னார், பரவாயில்லை, நீ நாள்தோறும் வேலை செய்ததால் களைப்பில் தூங்கியிருக்கலாம் என்றார். அந்த நேரத்தில் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் முதலாளி குழந்தைகளை கொல்லாமல் அவர்களை அவர்களது பெற்றோரிடம் ஒப்படைத்து விடுகிறார். இப்படியே 7 மாதங்கள் கடந்தன. நான் மெதுவாக முதலாளியின் நம்பிக்கையை பெற்றேன். அவருக்கு என் மீது முழு நம்பிக்கை ஏற்பட்டதும் ஒரு நாள் கேட்டேன், நீங்கள் இப்படி குழந்தைகளை உங்கள் அறைக்கு அழைத்து செல்கிறீர்கள், ஏதாவது சிகிச்சை செய்கிறீர்களா என்று கூற, அவர் சொன்னதை கேட்டதும் எனக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. முதலாளி நல்ல மனிதர் அல்ல. இந்த குழந்தைகளுடன் ஏதோ தவறான செயல் நடத்துகிறார் என்று நான் இனி உறுதியாகிவிட்டேன். இந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வந்து தீர வேண்டும் என்று முடிவு செய்தேன். முதலில் நான் அமைதியாக இருந்ததற்கு காரணம் குழந்தைகளை அவர்கள் கொல்லவில்லை என்ற எண்ணம். ஆனால் இப்போது அவர்களது பேச்சிலிருந்தே தெரிகிறது இவர்கள் ஏதோ தவறு செய்கிறார்கள் என. அவர் என்னிடம் சொன்னார், இங்குள்ள கிராம பகுதியில் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பில்லி, சூனியம் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கிறார்கள். நகரத்தின் நல்ல குழந்தைகள் மீது இவர்கள் இது போன்று செய்கிறார்கள். நான் அந்த மந்திரங்களை கலைத்து குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை அளிக்கிறேன். இதற்காக பெற்றோர்கள் எனக்கு சில பணம் தருகிறார்கள் என்றார். அவரது பேச்சை கேட்டு நான் என் அறைக்கு திரும்பினேன். ஆனால் மனதில் குழப்பம். நானே அவர் சொன்ன அந்த கிராமத்தின் பக்கத்தில் வாழ்ந்தவள். அங்கே இப்படி எதுவும் நடப்பதில்லை. அங்குள்ளவர்கள் தங்கள் வறுமையுடனே போராடி கொண்டிருக்கிறார்கள். வேலை தேடி அலைகிறார்கள். அங்கே இந்த மாதிரி மந்திரவாதம் எதுவும் இல்லை. என் குழந்தை பருவம் அங்கேயே கழிந்தது. இது போன்ற ஏதாவது இருந்தால் எனக்கு தெரிந்திருக்கும். இது முற்றிலும் போய் இங்கு வேறு ஏதோ நடக்கிறது. திடீரென அந்த புகையின் நினைவு வந்தது. அதனால்தான் நான் மயங்கினேன். இனி நான் இந்த ரகசியத்தை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்தேன். முதலாளி இப்போது தம் அறையை பூட்டுவதில்லை. ஒரு இரவு அவர் அறையில் ஒளிந்திருந்து எல்லாவற்றையும் பார்க்கலாம் என்று தீர்மானித்தேன். ஆனால் புகையிலிருந்து தப்பிக்க ஒரு வழி தேவை. அந்த இரவு நான் அங்கே இருந்தபோது புகை வந்தபோது முதலாளி தம் முகத்தில் ஏதோ அணிந்திருந்தார். அது ஒரு முகமூடி போல இருந்தது. அதனால்தான் புகையிலிருந்து தப்பித்தார். எனக்கும் அது கிடைத்தால் மயக்கமில்லாமல் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். பிறகு எனது மொபைலில் பதிவும் செய்து விடுவேன். சுத்தம் செய்யும் போது சில முகமூடிகள் கிடந்தன. அவற்றில் ஒன்றை எடுத்து வைத்துக் கொண்டேன். ஒரு இரவு முதலாளியின் அறையில் ஒழிந்திருக்க வாய்ப்பு கிடைத்தது. அவரிடம் சொன்னேன், இன்று நான் விரைவில் தூங்கப் போகிறேன் என்று. இரவு நீங்கள் வெளியே செல்லும்போது அறையை பூட்டிவிட்டு செல்லுங்கள். இன்று என் உடல்நிலை சரியில்லை என்று அவரிடம் நாடகமாடியபடி கூறினேன். முதலாளி சொன்னார், பரவாயில்லை, நீ தூங்கு என்று கூறிவிட்டு பிறகு நான் என் அறையை பூட்டிக் கொண்டு அவர் அறைக்குள் நுழைந்து ஒழிந்தேன். முகமூடியும் அடிந்திருந்தேன். முதலாளி குழந்தையை அழைத்து வந்து மேசையில் உட்கார வைத்தார். பிறகு ஒரு விசித்திரமான ஒலியை எழுப்பினார். அறையில் புகையும் நிரம்பியது. ஆனால் இந்த முறை புகை என்னை மயக்கவில்லை. ஆனால் அவர் அழைத்து வந்த அந்த குழந்தை மயங்கியது. குழந்தை மயங்கியதும் முதலாளி ஒரு ஊசியை எடுத்து அந்த சிறுவனுக்கு ஊசி போட்டார். பிறகு அவர் படுக்கைக்கு சென்று படுத்துக்கொண்டார். அதன் பிறகு சந்தேகத்துக்கிடமான எதுவும் நடக்கவில்லை. ஆனால் அந்த ஊசியில் என்ன இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டும்.
அடுத்த இரவு வீட்டிற்கு போலீஸ் வந்தது. முதலாளியை கைது செய்து அழைத்துச் சென்றார்கள். குழந்தையையும் அங்கிருந்து எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றார்கள். குழந்தைக்கு ஏதோ ஒரு வகை மருந்து கொடுக்கப்பட்டிருந்தது. உண்மையில் முதலாளி ஒரு வகையான போலி மருந்தை தயாரித்து அதை வெளிநாடு மற்றும் பல இடங்களில் விற்று அதிக லாபம் ஈட்டி வந்தார். அது போலியான மருந்து என்பதால் இவற்றில் ஏதாவது பாதிப்பு உள்ளதா என்பதை கண்டறிய அதை குழந்தைகள் மீது சோதனை செய்து வந்தார். இதில் சில குழந்தைகள் சில மாத காலத்தில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்தும் போய்விடும். இவை வெளியே தெரியாமல் இருக்க அதற்கு மந்திரவாதம் என்ற கதையையும் கட்டினார். முதலில் அவர் குழந்தைகளை சந்தித்து அவர்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்பார். அதில் ஒரு வகையான மருந்து இருக்கும். அதை சாப்பிட்ட குழந்தை முற்றிலும் பைத்தியம் போல் ஆகிவிடும். குழந்தை தன் பெற்றோரிடம் திரும்பியதும் அவர்களுக்கு திடீரென குழந்தைக்கு என்ன ஆனது என்று புரியாது. முதலாளி இந்த வதந்தியை பரப்பியிருந்தார். கிராம பகுதியில் உள்ளவர்கள் குழந்தைகளுக்கு மந்திரம் செய்கிறார்கள். இதனால் மக்கள் தங்கள் குழந்தைகளை மந்திரம் கலைக்க முதலாளியிடம் கொண்டு வந்து விடுவார்கள். அவர் அந்த குழந்தைகள் மீது பல்வேறு மருந்துகளை சோதனை செய்து வந்தார். முதலாளியின் அடித்தள அறையில் சோதனை நடந்தது. அங்கே மருந்துகள் தயாரிக்கப்பட்டன. போலீஸ் அங்கிருந்து ஏராளமான போலி மருந்துகளை பறிமுதல் செய்தது. நான் முதலாளியை ஏமாற்றியது உண்மைதான். ஆனால் இந்த சமூகத்துக்கு நல்லது நடந்துள்ளது என்று நம்புகிறேன். எனக்கு ஒரு மருந்து கிடைத்தது. அதை நான் போலீசாரிடம் கொடுத்தேன். அனைத்து விவரங்களையும் சொன்னேன். போலீஸ் அதை சோதனை செய்தபோது அதில் ஒரு கடுமையான தடை செய்யப்பட்ட மருந்து இருப்பது தெரிந்தது. மீதி வேலைகளை போலீஸே முடித்தது. நான் மீண்டும் வேலை இழந்த ஆவலாகிவிட்டேன். ஆனால் எனக்கு எங்காவது வேலை கிடைக்கும். நான் பல குழந்தைகளின் உயிரை காப்பாற்றியுள்ளேன். போலீசார் கூறினர், உனக்கு மீண்டும் வேலை கிடைக்கும், நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்றனர். அதுபோலவே ஒரு போலீஸ்காரர் எனக்கு அவருடைய வீட்டிலேயே வேலைக்காரியாக ஏற்றுக்கொண்டு என்னை நன்றாகவும் பார்த்து கொள்ள ஆரம்பித்தார். இதுடன் இந்த கதை முடிந்தது. கதை பிடித்தால் லைக் செய்யவும், மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.